இந்த 2026 தேர்தல் எப்படி எந்த மாதிரியான நிலைமைகளா இருக்கும்? இந்த நீங்க சொல்ற எஸ்ஐஆர். இதெல்லாம் வச்சு தான் நான் சொல்கிறேன். ம். இப்போ 41% இவங்க பிஜேபி கூட்டணி நிற்கிது இன்னைக்கு. 46% தான் இந்தியா கூட்டணி. இப்போ இந்த சூழலில் தான் எஸ்ஐஆரை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். இந்த சூழலில் ஒரு 10-15% நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டா, இந்த எஸ்ஐஆர் வழியாக 10-15% ஒரிஜினல் ஓட்டர்ஸ் ரிமூவ் பண்ணா, அல்லது 15%லாம் ரிமூவ் பண்ண வேண்டாம், 7-8% ரிமூவ் பண்ணிட்டு 7-8% ஃபேக் ஓட்டர்ஸை போட்டிங்க அப்படின்னு சொன்னால் சோழி முடிஞ்சுது. இப்போ தாவேக்கா வேற வந்திருக்கு. ஆமா. அது ஏன்னா அவங்க மாற்று சக்தின்னு சொல்ல போறாங்க. 2000 நாங்க தான் ஏதோ ஒன்று தாவேக்கா வேற வந்திருக்கு. இப்போ மும்முனை போட்டி. மும்முனை போட்டியில் உங்களுடைய ஓட்டு டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். இப்போ இந்த சூழலில் நான் சொல்கிறேன், எஸ்ஐஆரை நம்ம அனுமதிச்சா, இந்த ஓட்டு திருட்டை நம்ம அனுமதிச்சா, இந்த ஓட் லிஸ்ட்டு மோசமான ஓட் லிஸ்ட்டை வச்சு இதன் அடிப்படையில் நம்ம தேர்தலை நடத்தினோம் என்றால் அது தேர்தலாக இருக்காது. வழக்கம் போல் அது ஒரு நாடகமாக இருக்கும். எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுது? தேர்தலை நடத்த சொன்னால் நாடகம் நடத்துது. ரைட்டா? ஸோ இந்த தேர்தலுக்கு பதிலாக நடத்தக்கூடிய நாடகங்களில் இவங்க பாட்டுக்கு வந்து இவங்க ஜெயிச்சாங்க, அவங்க ஜெயிச்சாங்கன்னு தோத்தவனை பூரா ஜெயிச்சவனா அனௌன்ஸ் பண்ணிட்டு, அவன் யாரா ஜெயிச்சவனா எப்போ பார்த்தாலும் பிஜேபியான். ரைட்டா? அது கூடவே சிஏஎன்ஆர்சிலாம் சேர்த்து எடுத்துட்டு வரதா? யாரு? சிஏஎன்ஆர்சிலாம் எடுத்து வர்றாங்க. இல்லை, சிஏஏ என்ஆர்சி இது எல்லாமே அவங்களுக்கு அதிகாரத்தில் இருக்கிறதுக்கான சில வார்த்தைகள். நீ சிட்டிசனா இல்லையா, நீ அதுவா இல்லையா, ஏதோ ஒரு காரணம் சொல்லிக்கிறது. ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு அல்டிமேட்லி அவங்களோட எண்ணம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரிஜினல் ஓட்டரை நீக்கணும், ஃபேக் ஓட்டர்ஸை வந்து சேர்க்கணும்.